ஆதியும் அந்தமும் இல்லாருள் பெரும் ஜோதியாம் பாட கேட்டேரும் பார்க்கடலில் ஏதேனும் ஆதார் பொன்னம்பளை எப்போ குடிப்பாரு, அதனால தான் அப்படி ஆகிட்டாரு. சினிமாவில் குடிச்சேன்னு சொன்னாங்க. சினிமாவை தெய்வமாக நினைக்கிறவன். அந்த தொழிலில் நான் தண்ணி அடிச்சுனா உருப்பட்டு இருக்க மாட்டேன். எழுதுறதுக்கு முன்னாடி அந்த எழுதுகோல் இந்த பேனா எதுக்காக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சிந்தனை பண்ணணும். பேனா கிடச்சின்னு கண்டதெல்லாம் எழுதக்கூடாது. துக்க நிகழ்ச்சி வந்தோன்னு சார் ஸ்டார்ட் பண்ணாலும் அப்படி ஆடுவாங்களா, சொன்ன வீட்டு ஹார்ட் துட்டிக்கணுமா, அதுதான் உண்மையில ஒரு பாசம். அதை ஒரு விமர்சனம் பண்ணி அதை ஒரு சம்பாதிக்கிறாங்கன்னா அதோட ஈன புத்தி வேற எதுவுமே கிடையாது. சமீபத்தில் நீங்கள் ஒரு வீல் சேர்ல இருந்த மாதிரி டான்ஸ் ஆனது தான் வந்து என்னடா நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த ஒருத்தர் திடீர்னு ஏன் இந்த நிலைமை நம்ம எங்களுக்கே தோணுச்சு. ஊகிட்டு இருக்க மனுஷனை எழுப்பி உங்கள் அக்கா இறந்துருச்சுப்பான்னு சொன்னால் என்ன எப்படி இருக்கும்? எங்கள் அக்கா கிட்ட தான் நான் சொல்லுவேன், நான் தானே போயிட போகிறேன், இது மாதிரி நான் தாக்கா இது விட முடியல, விட்றா சும்மா விளையாட்டுக்கு சொல்லும், உனக்கு முன்னாடி நான் போவேன்டாக்கா, இதுன்னு சாவறதுக்கு போட்டியாக இது இருந்தாலும் எனக்கு ஆறுதல் அந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க. ஸோ அக்கா வந்து திடீர்னு இறந்ததுன்னா என்னால் ஜீரணிக்க முடியும். அப்படியே எழுந்து ஓடினவன் தான் அந்த இது டப்பாங்குத்து வடிவெளிட்டு அது ஆடுறாங்க. அடையாக்கா நீ வேற நீ போய் படத்தில் பார்க்க ஒரு வாட்டி கூட என் எதிர்க்க ஆடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்பப்போ கிண்டலாக கேட்கும். இது பண்ணோம். இந்த சாவில் வந்து அவங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துச்சு. செத்த பிறகு கூட நம்ம ஆடி காட்டலன்னா அப்புறம் என்ன மனுஷன் என்னத்தை கொண்டு போக போகிறோம் அப்படின்னு என்ன அறியாமே அந்த தாளத்துக்கு போட்டது தான் அந்த இது. எங்கள் வீட்டில் சாப்பாடு போடும்போது எங்கெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க. ஆம்பளை பசங்கள்லாம் முதல்ல பெண்களுக்கு தான் முன்னுரிமை சாப்பாட்டுக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் சார் சொல்கிறீங்க. முதல்ல எல்லா இடத்துலையும் ஆண்களுக்கு தான் முன்னுரிமை, அப்புறம் தான் பெண்களுக்கு தருவாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணோம், வேலை செய்ய நம்ம காசு வரும், நமக்கு என்ன வேணாலும் சாப்பிடலாமா, இப்படி ஒரு கவனம் போச்சு. அதுக்கப்புறம் அதே கஷ்டப்படும் போது இன்னும் கூடுதலாக சம்பாதிக்கணும்டா நீ அப்படி சொல்லுவோம். ஏன் அப்படின்னா உன்னை சார்ந்தவர்கள் இருக்காங்க, உன்னோட பெரியவங்க இருக்காங்க, சின்னவர் இருக்காங்க, பத்தலை போதலை இயலாமை. சம்பாதிக்கக்கூடிய ஒரு எனக்கு பக்குவத்தை சொல்லி கொடுத்தது அதுதான். அதுக்கப்புறம் தான் மணி ஆட்டி கிட்டி அப்புறம் மடப்பள்ளினா என்ன மடையான்னுவாங்க எல்லாம். யதார்த்தமாக நான் வந்து ஸ்போர்ட்ஸை நான் ஈவெண்ட்டில் போனோன்னு எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு டிஸ்ட்ரிக்ட் ஸ்டேட்டு நேஷ்னல் போயிட்டேன். இந்தியாவிலே செகண்ட் ஹை ஜம்பில். சார் வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? எனக்கு என்ன குறைச்சல், எங்கே பார்த்தாலும் கானங்கள் மொழியும், நண்பர்கள் இருக்காங்க, ஒரு சிந்தனை பண்ணால் கூட பக்கத்தில் இருக்க நண்பர்கள் எதனாக ஒன்று அழகாக எனக்கு பிடிக்கிற மாதிரி சாந்தமாக இருக்க மாதிரி பாட்டு பாடுவாங்க. இப்போயே சொல்கிறேன், எங்கள் ஸ்டண்ட்டு கலைஞர் ஒருத்தர் ஜீவா நண்பர், இப்போ என்னுடைய கிளாஸ்மேட் தான். எதனா வந்து மனசு கொஞ்சம் ஒரு யோசனை பண்ணோம், மாமா ஒரு பாட்டு பாடிருப்பேன். அந்த மாதிரி திரு ஜீவா அவர்கள் எனக்கு ஒரு ஸ்டார்டிங்கில் ஒரு சிவ கானம் ஒன்று லைட்டாக கேட்கும் பாருங்கள், அப்புறம் தான் தெரியும் ஸ்டண்ட்டு கலைஞர்களுக்கும் இவ்வளோ வித்தை இருக்கான்ட்டு. ஜெய் ஸ்ரீராம். சங்கரா எப்படி நான் ஃபர்ஸ்ட் நினைச்சேன் நீங்க எப்படி தனியா இருக்கீங்கன்றதை யோசிச்சேன். பட் இவ்வளோ வாய்ஸ் சோல்ஃபுல்லான வாய்ஸ் கூட நீங்க டிராவல் பண்றீங்க. ஆமாம், இவங்க எல்லாம் வரும்போது கீழே இந்த படிக்கட்டுலேருந்து ஆரம்பிச்சிருவாங்க என்னை உற்சாகப்படுத்துறதுக்கு. இங்கே வந்த வார மாப்பிள்ளை எப்படி இருக்கலாங்களா, அது எங்கிட்ட எதனா ஒரு மன கவலைகள்னால டக்குன்னு போயிடும். சமீபத்தில் நீங்கள் ஒரு வீல் சேர்ல இருந்த மாதிரி டான்ஸ் ஆனது தான் வந்து நிறைய இடத்துல வந்து உங்களை பற்றி போட்டு அப்படின்னோடனே என்னடா நம்ம ஸ்க்ரீனில் பார்த்த ஒருத்தர் திடீர்னு ஏன் இந்த நிலைமை நம்ம எங்களுக்கே தோணுச்சு. நேரில் வந்து ஒரு டிஸ்கஷன் பண்ணால் தானே உங்ககிட்ட என்ன நடந்ததுன்றது தெரிஞ்சுக்க முடியும். முதல்ல அந்த சம்பவம் பற்றி பேசிடலாம். என்ன நடந்ததுன்னா, இப்போ நீங்கள் ஷூட்டுக்கு வந்திருக்கீங்க இல்லையா? ஆமாம் சார். வீட்டிலேருந்து எழுந்து அப்படியே வந்துட்டீங்களா? இல்லை கரெக்டா? ஸோ யூ ஹேவ் ப்ரிப்பேர் ஃபார் இன்டர்வியூ கரெக்டா?
ஸோ இப்போ அதுக்குண்டான என்ன கான்டென்ட்ஸ் என்ன கேட்குறதுக்கு நீங்கள் வரும்போது அதனுடைய உடைய நிறைய பாவனைத்தோடு வந்துட்டீங்க. ஆமா. ஒரு சோகமான நிகழ்ச்சி ஓகே. அப்படின்னா காலங்காத்தால மேக்கப் போட்டா போவீங்க? இல்ல சார். தூங்கிட்டு இருக்க மனுஷனை எழுப்பி உங்கள் அக்கா இறந்துருச்சுப்பான்னு சொன்னால் என்ன எப்படி இருக்கும்? எனக்கு தாய்க்கு நிகராக ஒரு என்னை வந்து சின்ன வயசுலேருந்து அரவணைச்சி எனக்கு நடக்க வச்சு போக வச்சு மிட்டாயை வாங்கி கொடுத்து இதுலேருந்து ஸ்கூலுக்கு போகும்போது அடம் பிடிக்கும் போதெல்லாம் இட்டுன்னு போய் வலுக்கட்டாயமாக படிக்க வச்சு அந்த ஒரு கேட்டகரி என் தாய்க்கு இணையாக இருந்த எனக்கு மீனாட்சி அக்கா. ஸோ அவங்க இறப்பாங்கன்னு எனக்கு கொஞ்சம் கூட இது இல்லை. ஏன்னா எங்கள் அக்கா கிட்ட தான் நான் சொல்லுவேன், நான் தானே போயிட போகிறேன், இது மாதிரி நான் தான்க்கா இது விட முடியல, ஏய் விட்றா சும்மா விளையாட்டுக்கு சொல்லும், உனக்கு முன்னாடி நான் போகண்டா கா இதுன்னா சாவறதுக்கு போட்டியாக இது இருந்தாலும் எனக்கு ஆறுதல் அந்த மாதிரி ஒரு சொல்லுவாங்க. ஸோ நான் தான் முதல்ல போய் சேர்ற மாதிரி எனக்கு மைண்டில் இருந்தது, உடம்பு சரியில்லாமல் இருந்தது. ஸோ அக்கா வந்து திடீர்னு இறந்ததுன்னா என்னால் ஜீரணிக்க முடியல. அப்படியே எழுந்து ஓடினவன் தான். ஸோ தூங்கிட்டு எதுவும் ஷேவு பண்ணல, மேக்கப் நார்மலாக போட மாட்டேன், இருந்தால் தலை கூட வரல. ஸோ நான் இது கேட்ட செய்திக்கு எனக்கு ஒன்றும் புரியலை. சரி நான் அதே நேரத்தில் ஓடி போய் அங்கே பார்த்தோன்னே என்னால் குமுறல் எனக்கே தலைமுள்ள நம்பிக்கை இல்லை இறந்துட்டாங்கன்றது. ஏன்னா எனக்கு அவங்கள விட்டால் இப்போ யாரும் இல்லை. ஏன்னா எனக்கு கீழே தங்கச்சிக்கு தான் இருக்காங்க. எனக்கு மேலே என்னை தட்டி கேட்குது, டேய் மகேன்னு தான் கூடுவாங்க, மகேந்திரன் சின்ன வயசில் டேய் மகே அப்படின்வாங்க. இப்போ அதான் எனக்கு பார்த்து அவங்க தங்கச்சி மாதிரி இருப்பாங்க, வயசு 67 ஆகுது. பட் நம்ம ஃப்ரெண்ட்ஸுங்கஸ்லாம் உட்காந்து திடீர்னு டே மகே அப்படின்வாங்க. எல்லாம் பார்ப்பாங்க, என்னடா பொன்னம்பலத்தை டேன்றாங்க, யாராது அப்படின்னு பார்த்தா எங்கள் அக்கா. ஏன்னா அப்போ சின்ன வயசுலேருந்து அப்படி கூப்பிட்டு பழக்கம். ஸோ அவங்க இழப்பை என்னால் ஜீரணிக்க முடியல. ஸோ அவங்கள பார்க்கும்போது எனக்கு இந்த கேட்பாங்க ஒரு வாட்டி, இந்த தவசி படம் நடித்தவொடனே டே அந்த இது டப்பாங்குத்து வடிவெளிட்டு அது ஆடுறான்னு. அடையாங்க நீ வேறு நீ போய் படத்தில் பார்க்க, ஏய் ஒரு வாட்டி கூட என் எதிர்க்க ஆடவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு அது அப்பப்போ கிண்டலாக கேட்கும். இது பண்ணோம், நான் அதை புறக்கணிச்சிட்டே இருந்தேன். இந்த சாவில் வந்து அவங்க சொன்னது எனக்கு ஞாபகம் வந்துருச்சு. இப்போ செத்த பிறகு கூட நம்ம ஆடி காட்டலன்னா அப்புறம் என்ன மனுஷன் என்னத்தை கொண்டு போக போகிறோம் அப்படின்னு என்னை அறியாமல் அந்த தாளத்துக்கு போட்டது தான் அந்த இது. பட் அது சில பேர் வந்து வேறு தோரணையில் எடுத்துக்கிட்டாங்க. நிஜம் எது நிழல் எதுன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இன்னொன்று விமர்சனம் செய்கிறவங்க எதை எடுத்தாலுமே வந்து நம்ம முந்திக்கிறோன்றதுக்காகவே ஒரு ஏதோ ஒன்று எழுதிடுறாங்க. இன்னைக்கு இருக்க சோஷியல் மீடியாவோ எஸ் காம்படிஷன், அதனால தான் அவங்க பண்ணுற தவறு. ஆனால் ஒரு நபர் இத்தனை வருஷமாக இருக்கார், அவர் யார் என்னது உழைப்பாளி, அவரோட திருநாரா கொள்ளை அடித்தாரா, திடீர்னு பணக்காரனாரா, அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஏன் உழைப்பு ஏன் ரத்தம், நான் சம்பாரித்து கஷ்டப்பட்டு பொதுமக்கள் எல்லாருக்கும் தெரியுது, எல்லா நடிகர்களும் பார்க்குறாங்க, எல்லா டைரக்ட் பார்க்கும். இன்னொருத்தர் கூட ஒரு அசம்பாவிதமாக சொல்லுவார், பொன்னம்பலம் எப்பவுமே குடிப்பார், அதனால தான் அப்படி ஆகிட்டார். சினிமாவில் குடிச்சேன்னு சொன்னார். சினிமாவை தெய்வமாக நினைக்கிறோம். ஸோ பி வாசு சார் கேட்டு பாருங்க, கே.எஸ். ரவிக்குமாரை கேட்டு பாருங்க, என்னை வச்சு பெரிய பெரிய டைரக்ட்லாம் பண்ணியிருக்காங்க. ஒரு பொழுதும் நான் வந்து ட்ரிங்க்ஸ் அடிப்பேன், அது என்னுடைய ப்ரைவசி, அளவாக அடிப்பேன், என்னுடைய உடல் உபாதத்துக்கு வலிக்கு நான் சாப்பிட்றது. ஆனால் ஒரு பொழுதும் செய்யும் தொழிலே தெய்வம்ன்ற நேரத்தில் அந்த தொழிலை நான் தண்ணி அடிச்சுன்னா உருப்பட்டு இருக்க மாட்டேன். இந்த அளவுக்கு உங்ககிட்ட இன்டர்வியூ பேசுகிற அளவுக்கு வளர்ந்துருக்க மாட்டேன். மக்களுடைய மனதில் நிற்கிற மாதிரி பிரபலமாக இருக்க மாட்டேன். எனக்குன்னு ஒரு தனித்தன்மையை ஏற்படுத்தி நடிகர் பொன்னம்பலம் ஸ்டண்ட் நடிகர் மட்டுமல்லாமல் டைரக்டரு, ப்ரொடியூசரு, வில்லனு, ஹீரோ அப்படின்னு ஒரு எனக்கு முன்னேற்றத்தை கொண்டு வந்த காரணம் என்னுடைய உழைப்பு. பட் எல்லாமே ரிஸ்கியாக இருக்கலாம். இப்போ காமெடி ஃபீல்டில் இருக்கிறவங்க பணக்காரன் ஆகிறாங்கன்னா அதுக்காக இல்லை, எனக்கு பிடிச்ச தொழில் இது. சர்க்கஸ் மாதிரி, சர்க்கஸில் இருக்கணும் கடைசி வரைக்கும் நான் 1 லட்சம் 2 லட்சமாக சம்பளம் வாங்க போகிறான், அவங்களுடைய இதுதான். ஸோ அதை வச்சு சம்பாதிக்கிறவன் என்ன பண்ணுறான், பல லட்சம் சம்பாதிப்பான். ஸோ டிஃப்ரெண்ட்டாக அவங்களுக்கு ஆண்டவன் கொடுத்த ஒரு இது தான். இப்போ ஏன் சம்பளமும் சம்பளம் அதெல்லாம் பார்த்து சொன்னால் எல்லாரும் தான் சம்பளம் தான் வாங்குவோம். ஆனால் சம்பளத்துக்கு துண்ண போகிறோம் இவ்வளோ நான் 1 லட்சம் வாங்கிட்டேன் 2 லட்சம் வாங்கிட்டேன்னு. அதே இன்னும் கேட்டால் சம்பளம் வாங்குவாங்க, உயிரை பார்த்து பயந்து கம்மியாக சாப்பிட ஆரம்பிச்சிருவாங்க. ஆனால் நாங்கள் அப்படி இல்லை, உழைப்பாளர்கள் கொஞ்சம் சம்பாதிச்சாலும் உழைப்பாளிகள் திருப்திகரமாக நல்லா சாப்பிடுவோம், எங்களுக்கு ஜீரணமாகும். ஸோ அப்படி வளர்ந்ததுனால தான் நாங்கள் யாரும் இதை பற்றி கவலைப்படுறதில்ல. எழுதுகிறவங்க சில பேர் அப்படி எழுதுவாங்க, இது இந்த காதில் வாங்கி அந்த காதில் விடணும். அவங்களுக்கே அறிவு இருந்ததுன்னா இவரை எழுதுறோமே, நம்மளுக்கு ஒரு மண்டையில் அறிவு கிடையாதா, யதார்த்தமாக அவர் வாழறவர், அவருக்கும் இங்கே சம்மந்தம் இருக்கா, இல்லை எங்கன்னா குடிச்சிட்டு ரோட்டில் எங்கன்னா கிடந்தாரா, இல்லை எங்கன்னா ரோட்டில் இது சண்டை போட்டு போலீஸ் ஸ்டேஷன் கேஸ் அலைஞ்சிருக்காரா, கோர்ட்டு கேஸு, எவ்வளோ விமர்சனம் வருது என் பேரில். என்னைக்குன்னா வந்து குடிபோதையில் வந்து எங்கன்னா சண்டை போட்டேன் இன்னே வரைக்கும். அப்படின்னு நம்ம எழுதுறதுக்கு முன்னாடி அந்த எழுதுகோல் இந்த பேனா எதுக்காக நம்ம வச்சுருக்கோம் அப்படின்னு சிந்தனை பண்ணணும்.
பேனா கிடச்சின்னா கண்டதெல்லாம் எழுதக்கூடாது. அந்த பேனா உன்னுடைய மதிப்பை வந்து எடை போடுறது சாதாரணம் இல்லை. மை இருக்கும் வரை மெய்யான வார்த்தைகள் எழுதுபவன் தான் உண்மையானவன். மை இல்லாத பொழுது நீ எதை நினைத்து எழுதினாலும் அது எழுதாது. இதுதான் மனிதனுடைய தன்மையாக இருக்கணும். நிறைகுடமாக இருக்கணும், தழும்பாது. அறகுறையாக இருந்து பணம் சம்பாதிக்கணும், இப்படி தான் வாழணும்னு ஒன்று, எப்படி வேணாலும் வாழலான்னு ஒன்று. ஸோ எப்படி வேணாலும் வாழணும்னு நினைக்கிறவன் தான் அந்த மாதிரி பண்ணிக்குவான். இப்போ நீங்களாக இருக்கீங்க, டீசெண்டாக வந்து கேட்குறீங்க, முறையாக கேட்டீங்களா இல்லையா? வருத்தமா இருந்தது சார், என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா அது உண்மையாவே வந்து உங்க அக்கா இறந்ததுனால அழுகுறீங்களா இல்ல வேற என்ன நடந்தது அப்படின்னு தெரியாது. சொல்லிட்டு அழ முடியும். எங்க அக்கா அழுதிருச்சு இந்த வடிவில் ஏதோ ஒரு வடிவில் ஜனகராஜா பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு சாலாம் ஆடிட்டு இருப்பான். அது அவன் சந்தோஷமான விஷயம். உண்மையை தெரிஞ்சுக்கணும். அதுதான் துக்க நிகழ்ச்சியில நீங்க சொல்லலாம், டைம் இருக்காதுமா. கரெக்ட். துக்க நிகழ்ச்சினா சார் இப்போ நீங்க சொன்னீங்களா சார் ரெடியா ஸ்டார்ட் பண்ணலாமா நீங்களா, அது மாதிரி துக்க நிகழ்ச்சி வந்தோன்னு சார் ஸ்டார்ட் பண்ணலாமா அப்படி ஆடுவாங்களா? சொன்ன வீட்டு ஹார்ட் துடிக்கணுமா? அதுதான் உண்மையான ஒரு பாசம். அதை ஒரு விமர்சனம் பண்ணி அதை ஒரு சம்பாதிக்கிறாங்கன்னா அதோட ஈன புத்தி வேற எதுவுமே கிடையாது. உங்களை நான் வந்து திரையில பார்த்துருக்கேன், அவ்வளோ போல்டாக பார்த்துருக்கேன். எல்லாருக்குள்ளேயுமே ஒரு பிரச்சனை இருக்குது, எல்லாருக்குள்ளேயுமே ஒரு வலி இருக்குது. எனக்கு ஞாபகம் வருது என்னன்னா கபாலி சார், அப்படி தான் ஞாபகம் வரும். அது ரிஜிஸ்டர் ஆகிடுச்சு அப்படியே. இப்போ அவ்வளோ போல்டாக இருக்கிறவங்களை பார்க்கும்போது நமக்குள்ளேயும் நிறைய பிரச்சனைகள் இருக்கும், நிறைய வலிகள் இருக்கும். நீங்கள் அக்கா இருந்தது சொன்னீங்க, எவ்வளோ தூரம் அக்கா வந்து உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க, எவ்வளோ தூரம் ஃபேமிலி உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க? நிறைய பேர் இப்போ தான் சொல்ல ஆரம்பித்தேன். என்னென்னா எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம் எல்லாருக்கும் தெரிஞ்சது. அதில் நாங்கள் 11 பேர் பிறந்திருக்கோம். சிறு வயதில் வந்து என் மீது வந்து எங்கள் அக்காவுக்கு ரொம்ப பிரியம். பிகாஸ் ஆஃப் என்னென்னா ரொம்ப தொடுன்னு இருப்பேன். அதனால் என் பேர் குட்டின்னு கூப்பிடுவாங்க. ஏன்னா புள்ளி ஓடுவேன். அதனால் குட்டின்னுவாங்க. அப்புறம் மகி தான் எனக்கு பேர் வச்சாங்க. ரியர் பேர் வந்து பொன்னம்பலம் தான். பட் எனக்கு ஷார்ட்டாக கூப்பிடு. ஏன்னா எங்கள் வீட்டில் 2 பேர் பொன்னம்பலம். ஓகே. ஆமாம். 3வது அம்மாவுக்கு பிறந்தவர் அவர் பேர் பொன்னம்பலம். நான் 4வது அம்மாவுக்கு பிறந்தேன். என் பேரும் பொன்னம்பலம். வர்ணன் அவர் பேர் பொன்னம்பலம். அவர் ஃபிலிம் எடிட்டராக இருக்கார், ப்ரொடியூசராக இருக்கார். அவர் ஒரு பக்கம் இருக்கார். ஸோ எங்கள் வாரிசில் பார்த்தீங்கன்னா அவர் ஒருத்தர் உயிரோடு இருக்கார். அடுத்தது ஆம்பளை பிள்ளையில் எனக்கு அம்மா கொடுப்போம் இருந்தால் நான் ஒருத்தன் தான் இப்போதைக்கு இருக்குது. அக்காக்கள் இறந்துட்டாங்க. இப்போது தங்கச்சிக்கு 4 பேர் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து சொல்லுவாங்க தெரியுமா, சீராட்டி பாராட்டி என்னை குளிக்க வச்சு இது பண்ணி அரவணைச்சி செய்யும்போது தப்பெல்லாம் வந்து உணர்த்தி, இப்படி தான் வாழணும், இப்படி தான் படிக்கணும், ஸ்கூல் ஒழுங்காக போகணும், நாளைக்கு இது மாதிரி ஆகிடண்டா, ஒழுங்காக நீ ஸ்கூலுக்கு படிடா அப்படின்னு சொல்லிட்டு இப்படியெல்லாம் என்னை வந்து அவங்க வந்து உலகத்துக்கு வழிகாட்டியாக இருந்தாங்க. ஸோ ஷீ இஸ் த ஃபர்ஸ்ட் குரு உங்களுக்கு, தாயை காட்டிலும். ஏன்னா தாய் வந்து மெய்ப்பாளராக இருந்தாங்க. இந்த குழந்தை குட்டிகளை பார்க்கறதுக்கு நேரம் சரியில்லை. 11 பேர் இல்லை. ஆமாம். அதனால என்னன்னா நான் கொஞ்சம் துருதுருப்பாக இருப்பேன். எங்கள் அம்மா என் மேலே கவனம் செலுத்த மாட்டாங்க. பிகாஸ் ஆஃப் ரொம்ப துரும்பு. ஏன்னா இந்த ஒரு பிரச்சனையில தான் எங்கள் அண்ணன் மேலே வந்து ஒரு பெரிய உரலே விழுந்துருச்சு முதுகில். விழுந்து பாவம் அவர் கொஞ்சம் ரொம்ப அவஸ்தைப்பட்டு அதுக்கப்புறம் அவர் இறந்துட்டார். ஸோ விளையாடும் போது கூட சரி எதையும் பார்க்கறதில்ல, ரொம்ப தைரியம். அப்போவே வந்து முதல் மாடியிலேருந்து இந்த மண்ணெல்லாம் கொட்டி வச்சுருப்பாங்க வீடு கட்டுறதுக்கு. 2வது மாடிலேருந்து அந்த மண்ணு மேலே குதிப்பேன். ஸோ எங்கள் அம்மா ரொம்ப பயப்படுவாங்க, என்னடா இவன் குரங்கு மாதிரி இது பண்ணும். அதே மாதிரி சாப்பிடும்போது பாப்பு கொள்றான், அவனுக்கு எவ்வளோ தின்றான் பாறான். அந்தளவுக்கு சுறுசுறுப்பாக எதையும் மைண்டில் வச்சுக்க மாட்டேன். ஸோ என்னை ஒரு வழிகாட்டியாக நீ இருக்கிற இதுக்கு இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம் அப்படின்னு எனக்கு ஒரு வழிகாட்டியாக மார்க்கெட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது சரி, நான் ஒரு நல்ல சாப்பாடு சாப்பிடணும் ஹோட்டலில் அப்படின்னோட எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் கூட்டிகிட்டு போய் வாங்கி கொடுத்துட்டு வருவாங்க. இந்த வடபழனியில் தான் நாங்கள் இருந்தோம். வடபழனி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டலும் எங்களுக்கு பரிட்சம். ஏன்னா கணேஷ் பவன் அங்கெல்லாம் போனால் உள்ளே போனால் ஒரு பரோட்டா சாப்பிடுவோம். ஒரு பரோட்டானா ஃபுல்லாக தட்டு ஃபுல்லாக குருமா ஊற்றிடுவாங்க. இப்போ இந்த காலத்தில் பரோட்டா கிடையாது, அது உண்மையான பரோட்டா. அந்த காய்கறிலாம் வந்து அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ இருக்க மாதிரிலாம் இருக்காது. அஜினமோட்டா அதெல்லாம் ஒன்றும் இருக்காது. அருமையாக இருக்கும். ஒரு பரோட்டா தின்னா போதும். ஒன்றும் 15 காசு தான், 15 பைசே ஒரு பரோட்டா. ஃபுல் கட்டில் அது நல்லா கும்பு இருக்கும். அதே மாதிரி ஒரு காஃபி ஷாப்டாக இது இருக்கும். எங்கள் அம்மாவுக்கு தெரியாமல் வாங்கி கொடுக்கும். நான் கேட்பேன் அக்கான்னு. ஏன்னா எனக்கு வீட்டில் சாப்பாடு போடும்போது எங்கெல்லாம் ஒதுக்கி வச்சுருவாங்க ஆம்பளை பசங்கள்லாம். முதல்ல பெண்களுக்கு தான் முன்னுரிமை சாப்பாட்டுக்கு. எவ்வளோ பெரிய விஷயம் சார் சொல்கிறீங்க. முதல்ல எல்லா இடத்துலையும் ஆண்களுக்கு தான் முன்னுரிமை, அப்புறம் தான் பெண்களுக்கு தருவாங்க. எங்கள் அம்மா என்ன பண்ணோம், நீங்கள் கோமணத்தை கட்டி விட்டு போய் எங்கன்னா பொழிச்சுப்பீங்களா, அந்த பொம்பளை பிள்ளைங்க என்ன பண்ணுவோம், வெளியே ஆகணும். அந்த பசங்க சாப்பிட்றது கூட என்ன பார்க்கக்கூடாதுன்னுவாங்க. அவங்களாம் பெண்கள்லாம் சாப்பிட்டு முடித்தோடனே நாங்கள் ஆண்கள் அப்புறம் தான் உட்காருவோம். உட்காந்தோம் லைனாக பரிமாறுவாங்க பெண்கள்.
ம். அக்கா தங்கச்சிங்கெல்லாம். ம். எங்கள் அம்மா சமைப்பாங்க. ம். ஸோ இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன பண்ணுவோம், அங்கேருந்து பார்ப்பாங்க. நான் அக்கா அப்படி காட்டுவேன், கண்ணு உண்ணுவேன். ஐயோ அவன் நிறைய சாப்பிடுவான்னு சொல்லி டக்குன்னு என்கிட்ட வந்து சோறு உருண்டை ஒன்று இருக்கும், டக்குன்னு பிடிச்சா டக்குன்னு வச்சிருவாங்க. ம். எங்கள் அம்மா என்ன பண்ண, ஏய் அவனுக்கே போடுற முதல்ல நீ சாப்பிடு அப்படின்பாங்க. ஏன்னா அவங்க பெண்களுக்கு தான் வந்து பசங்க நல்லா ஆரோக்கியமாக இருக்கணும்னு ஆசை. இவனுக்கு எங்கன்னா பொறுக்குவானுங்க, எங்கன்னா சாப்பிட்டு போனாங்க அப்படின்னு. ம். ஸோ எல்லா விஷயத்துல என்ன இது எனக்கு வந்து அவங்க பங்கிட்டு கொடுக்கும்போது எதனா ஒரு பிரச்சனை அக்காட்ட தான் சொல்லுவேன். ஓகே. ஸோ ஒரு ஜுரம் வந்தாலும் சரி பக்கத்தில் இருந்தவங்க அப்போல்லாம் டைஃபாய்டு ஜுரம்லாம் நிறைய வரும். ம். அதே மாதிரி டிவி வந்து அந்த காலத்தில் வந்து பார்க்க முடியாது. 10 காசு 10 பைசே கொடுத்தா தான் டிவி பார்க்க முடியும். ம். அந்த காலத்தில் அப்போ என்ன பண்ண எங்கள் அக்கா என்ன பண்ணும், நைஸாக 10 பைசா திட்டத்தரமாக எடுத்து கொடுக்கும். ஓகே. ஸோ அதை வாங்கி குடுன்னு ஓடி போய் ஒரு 2 தெரு தாண்டி ஒரு டிவி இருக்கும், அந்த டிவி போய் பார்த்துட்டு வரும். ம். ஸோ அப்போ எம்ஜிஆர் படம்லாம் வந்துட்டு மாட்டுக்கார வேலன் அதெல்லாம் ஃபஸ்ட்டு படம் அதெல்லாம். ம். ஸோ அப்போல்லாம் போடும்போதெல்லாம் நான் போய் உட்காருவோம். செய்திகள் பார்க்கறதுக்கு அப்போது அந்த ஒலியும் ஒலியும்னுவாங்க இல்லையா, பாட்டுகள். ஒலின்னா ஒலின்றது வெளிச்சம், இன்னொருன்றது சப்தம். ஸோ அந்த ஒலியும் நேரில் திரையில் அது வரைக்கும் வெறும் ஒலியை மட்டும்தான் கேட்டுட்டு இருந்தோம், செவி ஒலி. இப்போது கண்ணில் பார்க்கக்கூடிய ஒலி, அந்த ஒலி அதுன்றது திரைப்படமாக நம்ம நடிக்கிறது பார்க்கறது. அப்போ ஃபிலிப்ஸ்லாம் வந்து இது பண்ணாங்க, தூர்தர்ஷன் போட்டு. ஸோ இப்படி ஒரு காலத்தில் எனக்கு ஒரு பராமரிப்பில் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டிங்காக இருந்தாங்க. ஸோ ஸ்கூல்லாம் போக மாட்டேன்னு சொல்லும்போது அடம் முடிக்கும் போது, இல்லைடா ஸ்கூலுக்கு போய் ஆகணும்டா, படிக்கணும்டா, எங்களை மாதிரி ஆகிடாதீங்க. அவங்களாம் 8ஆம் கிளாஸ் நிப்பாட்டிட்டாங்க. ஸோ அவங்க எனக்கு மிட்டாய் கொடுத்து வாங்கி கொடுத்து என்னை எப்படியோ ஆன்சர் பண்ணி சீக்கிரம் இது பண்ணுவாங்க. திடீர்னு என்ன பண்ணணும், ஓடியாந்துருவாங்க பாதிலே ஸ்கூல்லேருந்து. ஸ்கூலில் இது பண்ணி திருப்பி எடுத்து போய் விட்டு வருவாங்க. அதேமாதிரி மார்க் இவ்வளோ எடுக்கணும் அவ்வளோ. ஸோ எல்லாரோட என்னுடைய தனி என் மேலே ஒரு கருணையாக பார்த்ததுனால தான் எனக்கு ஒரு 2வது அம்மான்னு சொல்கிறோம். அப்பாவுக்கு அம்மா எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்கனால. ஸோ எது இருந்தாலும் எங்கள் அம்மாவை நான் போய் நேரடியாக இது பண்ண முடியாது. ஏன்னா அவங்களுடைய கவனங்கள் எல்லாம் மொத்த பேரில் இருக்கும், எல்லா பிள்ளைங்களையும் வளர்த்தெடுக்கணும்ன்றது. அப்போ முக்கியமாக எங்கள் அப்பா மேலே அப்பா உடம்பு சரியில்லாமல் இருந்தார். ஸோ அந்த இது நேரத்தில் எனக்கு வந்து அப்போல்லாம் தெரியாது சாப்பாடு எப்படி வருது, ஏன் சாப்பாடு போடலன்னு உருண்டு பேருண்ட கத்தர் வந்தவரா. சாப்பாடுனா உழைப்பு வேணும், அதனால் கிடைச்ச பணம் வேணும், அந்த பணத்தை வச்சு தான் மார்க்கெட்டில் எதனா வாங்கி சாப்பிடணுன்றது தெரியாது. நீ கொடுக்கல, ஏன் கொடுக்கல, அதுதான் உருண்டு பேருண்டாலும் தவிர இதுக்கு உண்டான உழைப்பு தானே. அப்போ தான் எங்கள் அக்காவை சொல்லி கொடுத்தது, உழைப்பு இருந்தால் தாண்டா பணம் வரும், பணம் இருந்தால் தாண்டா பொருள் வரும் அப்படின்னு சொல்லி கொடுத்து வளர்த்து தான் சின்ன வயசில் வேலைக்கு போயிட்டேன். ஓகே. இந்த குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு முதல்ல வந்து ஒரு வேலையும் தெரியாது, என்ன பண்ணுறது. எங்கள் அக்கா கிண்டலாக சொல்லிச்சு, பந்தம் பிடிக்க கூட அவனுக்கு தெரியாது அப்படின்ச்சு. அதுதான் வழிகாட்டி. அப்போத்துலேருந்து தான் சிவபக்தன் ஆகிட்டேன். பந்தம் பிடிச்சா எனக்கு வந்து 25 காசு. அதாவது கோவிலில் காலைல பல்லக்கு தூக்கிட்டு போவாங்க, முன்னாடி வந்து ஆராதனை பாடிக்கிட்டு போவாங்க. அப்போ வந்துட்டு இந்த பந்தத்தை பிடிச்சிட்டு போகிறது, அப்போயே பாடுவாங்க, ஆதியும் வந்தமும் இல்லாருள் பேரும் ஜோதியாம் பாட கேட்டேரும் பார்க்கடலில் ஏதேனும் ஆதார் கிடந்தேன்னே இரண்டோழி பரிசேலூரெம்பாவாய். அப்படியே ஆனந்தத்திலேயே அதை கூத்தாடிட்டு அப்படியே போகிறது. ஸோ பந்தம் பிடிக்கிற வித்தை சொல்லி கொடுத்ததே முதல்ல. என்ன வேலை தெரியும், என்ன தெரியும் சம்பாதிக்கிறது, ஃபஸ்ட்டு ரூட்டு கொடுத்தது அக்கா தான். எவ்வளோ சம்பளம் இருந்திருக்கும் அப்போ? 25 காசு. ஸோ இது சம்பாதிக்கக்கூடிய ஒரு எனக்கு பக்குவத்தை சொல்லி கொடுத்தது அதுதான். அதுக்கப்புறம் தான் மணி ஆட்டி கிட்டி, அப்புறம் மடப்பள்ளின்னா என்ன மடையான்னுவாங்க எல்லாம். அதுவும் அங்கே எழுதிது மடப்பள்ளின்னா கோயிலில் ஒரு மடையம் இருக்கானா, ஏன்டா மடப்பள்ளி. மடம் என்பது அது ஒரு இது, பள்ளி என்பது சமைக்கக்கூடிய இடம், மடம், அந்த மடம். ஸோ மடப்பள்ளின்ற உள்ள நீங்கள் பார்த்து கோயிலில் எழுதியிருக்கணும். அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இது சமையல் செய்கிறாட்டாண்டா இது பண்ணிட்டு. ஏன் மடையன்னு சொல்கிறாங்கன்னா அவனுக்கு சமைக்க மட்டும் தான் தெரியும், வெளி உலகம் தெரியாது. காலையில் சமைச்சு கொஞ்சம் டயர்டாகவும் மதியானம் சமைக்கணும், மதியானம் சமைச்சு டயர்டாகவும் திருப்பி நைட்டு சமைக்கணும். ஸோ அவங்களோட ரொட்டீன் பார்த்தீங்கன்னா குண்டு சட்டியில் குதிரை ஓட்டுற கதை. அதனால தான் எவனோ வந்து மண்டையில் கொஞ்சம் சென்ஸ் இல்லாதவன் அடையாமல் கடார மடையானுவான். ஸோ மடையர்கள் என்பது அதுதான் ஒரு பொருள். ஸோ நான் மடையனாக இருந்தாலும் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க மடையன்னுட்டு. ஆனால் மடப்பள்ளியில் இருக்கிற அத்தனை வித்தையும் கற்றுக்கிட்டு இன்றைக்கி நான் இப்போ வந்து எல்லா சமையலும் செய்வேன். எத்தனை பேருக்கு வேணாலும் செய்வேன். உப்புலாம் போட்டால் நீ 10 பேருக்கா 20 பேர், அந்த குவாலிட்டியை பொறுத்து கரெக்டாக எப்படி போடணுன்றது ஒரு வித்தை வந்து எனக்கு தெரியும். ஸோ கோயில் எனக்கு பாடம்.
அங்கே வந்து சக்கரை பொங்கல், நெய் பொங்கல், வெண்பொங்கல் இதெல்லாம் போடுவாங்க. சுண்டல் செய்வாங்க. சம்டைம்ஸ் சாப்பாடு வடித்து கூட்டாஞ்சோறுன்னுவாங்க. கூட்டாஞ்சோறுனா எல்லா காய்கறியும் போடணும். போட்டு பருப்பை போட்டு மொத்தமாக இது பண்ணிவிட்டு அதில் உப்புலாம் கரெக்டாக போட்டு சாப்பிடும்போது, நெய்யெல்லாம் போட்டு சாப்பிடும்போது, இந்த நீண்ட தொலைவில் நடந்து வராங்க இல்லையா தெய்வத்தை தேடி, அவங்க பசியும் பட்டினியுமா வருவாங்க. நடுவழியில் காசு கூட இல்லாமல் போகலாம். ஆனால் அவ்வளோ தூரம் நடந்து வந்தோடனே நாங்கள் சுட சுட அந்த இலையில வச்சு கொடுத்தும்போது அந்த சாப்பிட்டு ஒரு தூக்கம் வரும். சிவனேன்ட்டு அந்த ஒரு இது வந்து ரொம்ப கஷ்டம். நான்லாம் அங்கே கற்றுக்கினது இப்போ இதெல்லாம் சொல்கிறேன். அப்போது வந்து பிரசங்கம் பண்ணுவாங்க. கிருபானந்த வாரியார் வந்து என்னை மடியில் வச்சுப்பார். அந்த அளவுக்கு எல்லோரும் செல்லப்பிள்ளையாக நடந்துருந்தேன். ஸோ குடும்பன்றது ஒரு வீட்டில் இருக்கிற பிரச்சனைகளாக பார்க்க எங்கள் அக்கா சொல்லி கொடுக்கும். ஏன்னா எல்லோரும் கேட்கும்போது நான் எதனா புதுசாக கேட்பேன். ஏண்டா இத்தனை பேர் இருக்காங்கடா, விட்டுட்டு உனக்கு அப்புறம் கொடுக்க முடியும், நீ வேலைக்கு போயிட்டா, நீனாலும் வாங்கிக்கோ, நீ எதுக்கு அம்மா போட்டு டார்ச்சர் பண்ணுற, இப்படி சொல்லணும்னா வேலை செய்ய நம்ம காசு வரும், நமக்கு என்ன வேணாலும் சாப்பிட்லாமா, இப்படி ஒரு கவனம் போச்சு. அதுக்கப்புறம் அதே கஷ்டப்படும் போது இன்னும் கூடுதலாக சம்பாதிக்கணும்டா நீ அப்படின்னு சொல்லுவோம். ஏன் அப்படின்னா உன்னை சார்ந்தவர்கள் இருக்காங்க, உன்னோட பெரியவங்க இருக்காங்க, சின்னவங்க இருக்காங்க, பத்தலை போதலை இயலாமை, நீ ஆம்பளை பையன் வேலைக்கு போகலாம். இப்படி தான் ரொட்டீனாக நான் வேலைக்கு போக ஆரம்பிச்சு இன்றைக்கி ப்ளம்பிங் ஒர்க்கு தெரியும், வெல்டிங் தெரியும், ஏசி மெக்கானிக்கு, ஃப்ளோர் பண்ணுறது தெரியும், தளம் போட தெரியும். ஏன்னா கிட்டத்தட்ட என்ன எலக்ட்ரிக் ஒர்க்லேருந்து எல்லாமே வீட்டுக்கு ஒருத்தர் கட்டும்போது ஒரு இன்ஜினியருக்கு தேவையான அத்தனை குவாலிஃபையாக எனக்கு இருக்குது. அந்தளவுக்கு ஒரு சாமர்த்தியமாக இருந்தேன். அதுக்கப்புறம் தான் ஏசி மெக்கானிக் ஆகி ஃபர்தராக எங்கே போகணுன்னு தெரியாமல் படிக்கும்போது இதெல்லாம் வந்து நான் பண்ணியிருந்தேன். இப்போ படிக்கும் காலத்தில் வந்து என்னுடைய குருநாதர் ப்ளஸ் ஹெட் மாஸ்டர் அவர் வந்து அமல்தாஸ், அவர் தான் எனக்கு வந்து இந்த உழைப்பெல்லாம் பார்த்து படிச்சுக்கிட்டே வந்து வேலை பார்க்குறேன்னு அவர் தான் கணிக்கிறம் பண்ணி எனக்கு நிறைய உபதேசம் பண்ண ஒன் ஆஃப் த குரு. அடுத்து மிஸ்டர் அன்பழகன். அன்பழகன்ற ஒரு வெரி ஸ்ட்ரிக்ட், இஸ் அ என்சிசி மாஸ்டர். ஸோ எனக்கு வந்து நீட்னஸ்ஸு, ஒரு மரியாதை கொடுத்து பேசுறது, அந்த மார்ச் பண்ணுவாங்க. அது பண்ணும்போது எப்படி வந்து அட்டென்ஷன் பண்ணி நிற்கிறது, சல்யூட் அடிக்கிறது, ஒரு இரும்பு தூணு மாதிரி நிற்கணும்டா அப்படின்றது. ஸோ கபிலன் மாஸ்டர் இருப்பார், அவர் ஸ்போர்ட்ஸு, அவர் எனக்கு வந்து எல்லாம் நாராயண சுவாமி அவங்களாம் இருப்பாங்க. எனக்கு ஸ்போர்ட்ஸு, எனக்கு ஒரு 4 பக்கம் குருக்கள் டக்குன்னு வந்தாங்க. படித்தது தமிழ் மீடியம். அதை வந்து அமல்தாஸ் சொல்லுவார், ஒரு சப்ஜெக்ட் இருந்தாலும் ஒழுங்காக படுறா இங்கிலீஷு, அது வந்துடும்டா அப்படின்வார். ஸோ நான் வந்து தமிழ் மீடியத்தில் ஒரு கிளவராக இங்கிலீஷ் பேசுகிறாள் நான் ஒரு ஆளாக இருப்பேன். அண்ட் ப்ரொனன்சியேஷன் கரெக்டாக இருக்கும், ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுவேன். ஸோ ஒரு ஸ்பெல்லிங் ரொம்ப ஃபாஸ்ட்டாக பேசுறது, எழுதுறது கூட ரொம்ப ஃபாஸ்ட்டாக எழுதுவேன். கட ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகும். அது கிட்டத்தட்ட இந்த இது சட்டெழுத்தில் வந்து ஃபாஸ்ட்டாக சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ரொம்ப எழுத்து இருக்கும். ஸோ இதோடைய எக்ஸ்பீரியன்ஸ் இப்படியே போய் எனக்கு அக்கான்றது எனக்கு ஒரு முதல் குரு. அடுத்தது பார்த்திங்கன்னா எனக்கு அமல்தாஸ் சார் வந்து எனக்கு வாழ்க்கையில் ரொம்ப இது பண்ணார். அப்போ படிக்கும்போது நான் எல்கேஜி படிக்கும்போது அன்பு சார் அவங்களாம் இருந்தாங்க. அவங்க வீரமாமுனியர் கான்வென்ட்னு சொல்லி அங்கே தான் படிச்சுருந்தேன். எங்கள் அக்கா அப்போ தான் ஸ்கூலுக்கு போயிட்டு வரோம். அதுக்கப்புறம் கான்வென்ட்டில் பணம் கொடுக்க முடியல. அப்போல்லாம் ஒன்றும் இல்லை, மாதம் ஆனால் பெரிய இதில் இல்லை, 2 ரூபா தான் அதுவே இங்கிலீஷ் மீடியத்துக்கு 2 rupees மந்த்லி. பட் அந்த 2 rupeesக்கு எவ்வளோ கஷ்டப்படும் எனக்கு தான் தெரியும். ஸோ அதுக்கு படிக்க வைக்க முடியாமல் 5ஆம் கிளாஸ்லேருந்து வேறு நான் ஆவுச்சி ஹை ஸ்கூலில் படித்தேன். நம்ம ஏவிஎம் நிறுவனத்துடைய ட்ரஸ்ட்டில் இருக்கிறது, ஏவி மெய்யப்பன் அவருடைய இதில் இருக்கிறது. அப்போ வருஷத்துக்கு 18 ரூபா, 18 rupees 1 இயருக்கு. ஸோ அதே வந்து என்னால் கட்ட முடியாமல் மிஸ்டர் அமல்தாஸ் சார் தான் எனக்கு கட்டி விட்டார். ஸோ அதுக்கடுத்து எனக்கு ட்ரைனிங் பார்த்திங்கன்னா நம்ம அன்பழகன் சார். ஸோ எப்படி ஸ்ட்ரிக்டாக இருக்கணும், 8 மணினா கரெக்டாக 8 மணி வரணும். நீங்கள் 7 மணிக்கு நம்ம மார்ச்சிங் வந்து கரெக்டாக 6:05க்கு ஆரம்பிக்குதுன்னா 5:50க்கே இங்கே இருக்கணும்னுவார். இன்கேஸ் உனக்கு எதனா மறந்துட்ட, எதனா வந்து பெல்ட் இது பண்ணல, ட்ரெஸ் எதனா மிஸ் ஆச்சு, ஷூ எதனா ப்ராப்ளம், அந்த 10 minutesல அதை வந்து நீ ரெக்கவர் பண்ணணும். உன்கிட்ட இல்லை, நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட வாங்கணும் கொள்ளணுன்றது எனக்கு வந்து கொஞ்சம் இது பண்ணி கொடுத்தாரு. அதேமாரி கபிலன் மாஸ்டர் வந்து என்ன பண்ணுவார், ஸ்போர்ட்ஸில் வந்து கேட்பார், நீ ஹைட்டு வெயிட்டுமா இருக்கடா, தாராளமாக நீ ஒன்று சூஸ் பண்ணி எதனா பண்ணலாம். நாராயணசாமி அவரும் சொல்லுவார். சரி, அது யதார்த்தமாக சொல்லுவாங்க, பதார்த்தம்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி யதார்த்தமாக நான் வந்து ஸ்போர்ட்ஸை நான் ஈவெண்ட்டில் போன உடனே எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அப்படின்ட்டு டிஸ்ட்ரிக்டு, ஸ்டேட்டு, நேஷ்னல் போயிட்டேன். நேஷ்னல் போனோடனே என்னாச்சு, இந்தியாவிலே 2nd ஹை ஜம்பில்.
ஓகே. அண்டு என் கூட வந்து ஏஷியாட் பிளேயர் அவங்கள கலந்துக்கிட்டாங்க. பட் ஏஷியாட் பிளேயர் கலந்துக்கலாம் நான் தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலி கணக்குப்படி பார்த்தா. ஸோ அவங்க லைவில் இருக்கனால சரி அவங்க வந்து ஃபஸ்ட்டு பண்ணாங்க. இத்தனைக்கும் வித்தின் 1 வீக் ஆர் 8 days நினைக்கிறேன் ட்ரெயினரு. எதார்த்தமாக நான் ஒய்எம்சியில் போகும்போது அதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். இது என்னங்கன்னு கேட்டு ஜாயின் பண்ணிட்டு நல்ல நேரம் உடனே வைக்கிறாங்க. ஆமாம், நேஷ்னல் உடனே ஜெயிச்சிருந்தாங்க. ஸோ எனக்கு வந்து முன்கூட்டி இங்கே வந்து எனக்கு ட்ரெயின்டு மீன்ஸ் ஸ்கூலில் தான் ஒன்றும் பெருசாலாம் ஃபெசிலிட்டிஸ் இருக்காது. ஏன்னா நான் கிரிக்கெட் நல்லா விளாடுவேன், கிரிக்கெட்டை எனக்கு பிடிக்கும். ஏன்னா உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். இந்த பேட்டில் வெறியில் அங்கேருந்து போடும்போது பாலை தட்டுவேன், பால் வரத்துக்கு முன்னாடி பேட் உடஞ்சிரும். நான் தட்டில் அடிக்கலான்ட்டு இதனாலே என்னை வந்து சேர்க்க மாட்டாங்க. அது மாதிரி ஃபுட்பாலும் சரி அடிச்சா பக்கத்து காம்போவில் போவோம். ஸோ வாலிபால், ஃபுட்பாலு, கபடி இதெல்லாம் வந்து எனக்கு வாலிபால்லாம் நல்லா அஃபென்ஸ் நல்லா அடிப்பேன், சர்வீஸ் நல்லா போடுவேன். வாலிபால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்டு கபடி என்னும்போது கார்னர் இது பண்ணுவேன், நல்லா டேஷ் நல்லா பண்ணுவேன். ஜிம்னாஸ்டிக் அப்போ குரங்கு மாதிரி எகிரி வந்து தொட்டுட்டு நிறைய பேர் அவுட் பண்ணுவேன். லாங் ஜம்ப், ஹை ஜம்ப், ட்ரிபிள் ஜம்ப் இதெல்லாமே டெக்காத்லெட்டர் நான். அண்டு வந்து ஜாவலின் த்ரோ, டிஸ்கஸ் த்ரோ இதெல்லாம் நல்லா பண்ணுவேன். ஸ்போர்ட்ஸில் பயங்கரமான இன்ட்ரெஸ்ட். அதுதான் எனக்கு இன்றைக்கி லைஃப். அந்த சுறுசுறுப்பு இருந்ததுனால தான் எந்த வேலையும் நான் எளிதாக தாண்ட முடிஞ்சுது, செய்ய முடிஞ்சது. கவனமெல்லாம் எந்த வேலையாக இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற ஒரு காரணம். ஐயோ அதுவா அந்த சிந்தனை இல்லை, ஆல்ரெடி ப்ரிப்பேர்டு எல்லா ஜாபுக்கும். ஸோ எனக்கு வந்து இதுன்னு சொன்னோன்னா அது ஒரு நிமிஷம் தான். ஓ இது இப்படி போட்டு அப்படி பண்ணாலும் தானே வந்துல வாங்க அப்படின்றது. ஸோ எல்லாமே என்னென்னா அந்த முதல்ல நம்ம ஒரு பீம் வந்து போடுறதுக்கு முன்னாடி அந்த கீழே இருக்கிற நம்ம கடக்கால் சொல்லுவாங்க இல்லையா, அதை வந்து ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன டிசைன் வேணாலும் வீடை கட்டலாம். தளம் கரெக்டாக இருக்கணும் இல்லையா? ஆமாம். இப்போ நீங்கள் பேஸ்மெண்ட்டு நீங்கள் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஸ்ட்ராங்காக போட்டுறீங்க, நீங்கள் தளம் போட்டு இது பண்ணிட்டு ஸ்ப்ரெட் பண்ணிட்டு மேலே எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்பேண்ட் பண்ணுறீங்களாலும் இந்த ஃபவுண்டேஷன் கீழே இருக்கு இல்லையா, அது வந்து உங்களுக்கு பேஸ்மெண்ட் நல்லா இருந்துருச்சுன்னா அவங்க அதே மாதிரி தான் நான் பேஸ்மெண்ட் நல்லா பக்காவாக பண்ணுறேன். ரன்னிங் இன்னைக்கு பண்ணுவேன், இங்கேருந்து தாம்பரம் வரைக்கும் ஓடுவோம் வாரத்துக்கு ஒரு வாட்டி. ஸோ அந்த மாதிரி எனக்கு மசில்ஸ் நல்லா ப்ரூஸ்லி மாதிரி ஆகணும்ன்ட்டு ஒரு இது. ஸோ அந்த படம்லாம் பார்க்கும்போது நம்ம டெய்லி எக்ஸசைஸ் பண்ணி தைரியமாக குதிக்கிறது கொள்வது, அப்புறம் ஆட்டுக்கால் பாயாக வாங்கி கொடுத்தா அப்போல்லாம் ரொம்ப சீப்பு. போனால் அப்போல்லாம் இங்கே ஒரு நல்ல ஹோட்டலுங்க வடபழனி எதிர்க்க தான் கிங்ஸ் ஹோட்டல், அது இப்போ கிடையாது. நான் போனாலே எல்லாம் சாப்பாட்டு பிரியினால அது வேலை செய்கிறவங்களாம் என்ன பண்ணுவாங்க, எனக்கு அளவே கிடையாது. போய் உட்காந்து டேய் வட்டாப்பா டப்பா வந்து டக்கு டக்கு என்ன பண்ணுவேன்னா யதார்த்தமாக எனக்கு வந்து அந்த ஒரு இது இருக்காது. கடற்கடன் வருவேன், போட்டவங்க சாப்பிடுவாங்க, பில்லு கரெக்டாக கொடுத்துருவேன். யாருன்னா ஒருத்தர் டம்ளர் இருக்கும் உள்ள பேசினே இருப்பேன். அப்போ வந்து வாஷ் மிஷின் பக்கத்தில் அந்த வேலைக்காரன் தொலைக்கினே இருப்பான். நானும் கூட சிந்து டக்கு டக்குன்னு கொடுப்பா நீ இப்போ சாப்பிட்டு வந்துட்டு இதில் ஏன் பழப்பல் பண்ணுவேன். ஏன்னா சம்பளம் அவங்ககிட்ட கேட்டேன், சும்மா பேச்சு தொடங்கி நான் கழுவுறேன், தட்டு கழட்டி இது பண்ணுவேன். அப்படி வருவேன், அந்த பில்லு போடுவேன், அந்த பக்கத்தில் அந்த தேட்டு அப்போ தான் எழுந்துப்பான், தட்டெல்லாம் எடுத்துன்னு போவான், கொடுப்பா நீ ஏன் எடுத்துன்னு வரணும். ஸோ நான் ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகும் எல்லா இடத்துலையும். ஸோ அதுதான் எனக்கு வந்து அந்த ஒரு மனநிலையை வந்து ஒரு மனித நேயத்துக்கு கொண்டு வந்தது. எப்படி சார் ஃபஸ்ட்டு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரிக்குள்ளே என்ட்ரா நீங்கள்? நம்ம வீட்டு நிலைமை பார்த்தோன்னா ஸ்டண்ட்டில் போயிட்டு சேரத்துக்கு ஃபஸ்ட்டு யூனியனுக்கு காசு கேட்குறதுக்கு 5000 பணம் கட்டணும். அதுக்கெல்லாம் ரொம்ப எல்லோரும் கடன் கேட்காத ஆள். நம்ம சொந்தக்காரர்களே நம்ம ஆளுகளே வந்து அது என்னடா ஒரு கூத்தாடி வேலைக்கு அதுக்கு போய் நீ இது பண்ணி அப்படி கேவலப்படுத்துனாங்க. எனக்கு இந்த ஸ்போர்ட்ஸில் வந்து எனக்கு ஏர்ஃபோர்ஸில் டெலிஃபோன் ஆப்ரேட்டிங் சூப்பர்வைசர் ஜாப் கிடச்சிது. எங்கள் வீட்டில் எல்லாம் வந்து என்னை ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, கவர்மெண்ட் வேலை கிடைக்காதுடா, அது நல்ல போஸ்டிங்டா. நாங்கள் போஸ்டிங் ஓகே தானா, பட் இவ்வளோ பேரை விட்டுட்டு போகிறது எனக்கு கஷ்டமாக இருக்கு.